பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் பிறந்தவுடன் நம்ம அனைவருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி பவரோட செயல்படுவோம். காரணம், நவகிரகத்தின் நாயகனான நம்முடைய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மையில் சித்திரை மாதம் உள்ளே நுழைகிறார். சித்திரை மாதம் தமிழர்களுடைய சிறப்பான நாள். மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நவ கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக மேலும் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான 12 வருடத்துக்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்க போகுது. 9ஆம் இடத்தில் குரு பகவான் இந்த ஆனி மாதத்துக்கு மேலே வந்து அமர்கிறார். குரு உங்களுடைய அற்புதமான எண்ணத்துக்கு ஏற்றவாறு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். மனசுக்குள்ள அவ்வளோ வலி, வேதனை, போராட்டம், பிரச்சனை, கவலை, துன்பம், என்னென்ன ஒரு என்ன சொல்லணும்னா இன்னல்கள் கொடுக்கக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளையும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. இந்த 5 வருஷமாக உங்கள் கூட இருந்த உறவுகள், உங்கள் கூட இருந்த பாசக்கார உடன்பிறப்புகள் அனைவரும் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்துட்டாங்க. இதில் விருச்சிகராசி என்பவர்களில் கடன் பிரச்சனையில் அதிகமாக சிக்கி தவிக்க வேண்டிய நிலைமை கடந்த காலங்களில் இருந்தது. எப்படி கடன் வாங்கினே தெரில, கடன் வாங்கிட்டேன், இப்போ அந்த கடன் எப்படி அடைக்கணும் தெரியல அப்படின்னு ஒரு திக்கற்ற நிலையில் நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமைகள் கடந்த காலங்களில் நடந்தது உண்மை என்றால், இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததுலேருந்து ஆனி மாதம் முதல் உங்களுக்கு உறுதியாக கடன் சுமை குறையும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. அதேபோல் இந்த கணவன் மனைவி உறவில் இப்போ நிறைய எதிர்வினையை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ புரிந்து கொள்ளாமல் அவங்கள பேசுகிறாங்க. அவங்க மனசில் உள்ளதெல்லாம் இப்போ தான் வன்மத்தை கக்குறாங்க. நீங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் பாசம் காட்டணுமோ பாசம் காட்டிட்டீங்க. சரி, கோபமாக தானே இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணீங்க, அவங்கள கோபத்தை குறைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் இறங்கி போகணுமோ இறங்கி போனீங்க. ஆனால் அவங்க அந்த கோபத்தில் அவங்க மனசை என்னென்ன விஷயம்லாம் உங்களை வையன்னு நினச்சாங்களோ, என்னென்னலாம் உங்களை மனசுக்குள்ளே எண்ணிருந்தாங்களோ அதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. வன்மத்தை கொட்டிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் என்னை நீ காயப்படுத்தினாலும் சரி, என்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி, நான் உன் மேலே அன்பு தான் வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்னீங்கள. மீண்டும் அவங்க உன் மேலே அன்பு காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கள. அந்த எதிர்பார்ப்பு உறுதியாக வருகிற ஆனி மாதத்திலிருந்து அற்புதமாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். அதேபோல் விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகள் விலகப் போகிறது. உறுதியாக திருமணம், சுபம் திருமணம் உண்டு. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்குறீங்க, தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்குறீங்க, மன நிம்மதியோடு இருந்தால் போதுன்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ அனைத்துமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் சிறப்பான விஷயங்கள் செய்து கொடுக்க போகிறார். ஓகேவா? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையின் மூலமாக சனி பகவான் நல்ல விஷயங்களை கொடுப்பார் என்பது உண்மை. சனி பகவானுடைய பார்வைகளில் உங்களுக்கு ஏற்பட்ட லாக் எல்லாமே உடைய போகுது. இனி 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ராஜயோகம்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை சூப்பராக இருக்குது. நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு. நீங்கள் இனிமே தான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வலிமைப்படுத்துவீங்க. உங்களுடைய இளைய சகோதரனாக இருக்கட்டும், உங்களுடைய இளைய சகோதரியாக இருக்கட்டும், அல்லது மூத்த சகோதரன் சகோதரியாக கூட இருக்கட்டும்,
ஸோ அவங்களாம் இனிமேல் தான் உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ லைஃப் சூப்பராக இருக்க போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போங்க. வீடு கட்ட முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த காரோடைய எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கா, அதுவும் செகண்ட்ஸில் வாங்குறீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கார் வாங்குங்க. இல்லைன்னா வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கனால மற்றவங்களுடைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிட வேண்டாம். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க. தொழிலில் வெற்றி பெறுவீங்க, லாபம் அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட சிறப்பான ஒரு புத்தாண்டாக, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், கிட்டத்தட்ட 20-30% நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்புங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வருது, நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கட்டாயமாக டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாதவர்களும் ஜோதிடம் பார்க்க முடியுமா, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுடைய வயது, உங்களுடைய பேர் மட்டும் அனுப்புனா மட்டும் போதும். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பிரசனம் அடிப்படையில் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம வந்து இப்போ வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி மீண்டும் புதிய வகுப்பு தொடக்கம். கிட்டத்தட்ட இது 5வது வகுப்பு. இந்த கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கலந்துக்கலாம், ஜூம் மீட்டிங் மூலமாக. ஓகேவா? நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். வீட்டில் இருந்தே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அடிப்படை வகுப்பு, முதல் வகுப்பு ஆரம்பம். ஓகேவா? ஸோ மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் திரும்ப அனுப்புவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ மேலும் மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியின் அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.